படத்துல நல்லா இருக்கு பேசிக்கா இருக்குங்க. பாறை பாறை இதுதான் வால்பாறை. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அது பிரச்சனை இல்லை. தண்ணி வருதுண்ணே. தண்ணி வர சவுண்டு. எப்பா தள்ளி பாப்பா. என்ன தெரிகிறது? இது என்ன டைம்ப்பா? தண்ணி போட சவுண்ட். அது வந்து கதை தொட்டினேன். நீங்க தரல. தமிழ் ரெட்டவாள் முதல்ல தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பொள்ளாச்சியில் ஆலையா டேமில் வந்து நம்ம இருக்கோம். இப்போ வந்து இங்கே வந்து நல்லா சின்ன பசங்களுக்கான சுற்றுலா பூங்கா, அப்புறம் வந்து ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல பிளேசஸ் இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா டேமு நல்லா பெருசாக ஒரு 500 மீட்டர் இருக்குது. இங்கிட்டு இருந்துக்கிட்டு நல்லா வாக்கிங் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா தான். நாங்கள் ஒரு 16 பேர் வந்தோம். 16 பேர் தான் 160 ரூபா ஒரு இதுக்கு வந்துச்சு. அதனால நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம எங்கே போனோம்னா வால்பாறைக்கு போய்கிட்டு இருக்கோம். நம்ம வால்பாறை வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறது எங்கள் சுற்றுலா ஃப்ரெண்ட்ஸில் இருந்து. அதனால நீங்கள் எங்களோட சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனான இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அதனால இப்போ அடுத்து வந்து நாங்கள் வந்து அங்கே இருக்க வால்பாறை அது போகிறோம். அங்கிட்டு காட்டுங்க. ஹாய் எவ்ரிவன், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்குறோம்னா மீன் வளர்ப்பு தொட்டி. இந்த தொட்டில் தான் ஆதி காலத்தில் 1962 இந்த டேம் கட்டினாங்க. அப்போதைக்கு அதில் உள்ள ஆற்றுல உள்ள மீன்கள்லாம் வந்து அதுலேயே இருக்காம இருக்கிறதுக்கு புதுசா அது வந்து மக்களோட பார்வைக்கும் படுறது மாதிரி என்ன பண்ணாங்க, இந்த இதுலதான் உங்களுக்கு மீன் வளர்ப்பு இது கட்டி விட்டாங்க. அதனால இப்போதைக்கு மீன் வரத்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. மீன் இனப்பெருக்கத்துக்காக நம்ம உள்ள டேமுக்குள்ளே அனுப்பியிருக்காங்க. அதனால எப்ப திரும்ப அந்த டேமை திறந்து மறுபடியும் இதுக்குள்ள அனுப்பி மக்களை கவர வைக்க போறாங்கன்னு தெரியல. இப்ப அடுத்து வந்து சில்ட்ரன்ஸ்க்கான பகுதியை பார்ப்போம்.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த மரம் தான், நல்லா பாருங்க. இந்த மரம் வந்து அந்த கால ராஜராஜ சோழனோட சந்ததியினரால் பயிரிடப்பட்டு இப்ப இவ்வளவு உயரத்துக்கு வளர்ந்துருக்கு. அதை வந்து மக்களுக்கான பார்வைக்கான காட்சியா வச்சிருக்காங்க. சாரி, நான் கொஞ்சம் பார்க்காம இருந்தேன். புஷ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்க போறோம் என்னன்னா, வாங்க. நைட் ஆனா போதும், மின் விளக்குகள் போட்டு அந்த கோல்டு ஃபிஷ், அப்புறம் பிளாக் மோலி, ஒயிட் மோலிங்கிற எல்லா விதமான ஃபிஷ்ஷும் இந்த லைட்னிங்காக கொடுப்பாங்க. நைட் வந்து இங்க லைட்னிங் எரியும். ஆனா பார்க்கறதுக்கு மீன் அவ்வளவு பியூட்டிஃபுல்லாகவும் அவ்வளவு அழகாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்க இயர்லி ஒன் டைம்ஸ் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.